ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹின் தருணிகா ஃபேமிலி. நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே கடாய் வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் மிளகு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு ஸ்பூனு, 2 ஏலக்காய் இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து வந்தோடனே மிளகு நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு அதையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் குக்கரில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதும் சின்ன பட்டை, 2 லவங்கம், 2 மராத்தி மொக்கு, கடல் பாசி, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதை மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அதையும் இதில் கொட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா பொன்னிறத்துக்கும் அதுக்கும் அதிகமாக நல்லா வரணும். கோல்டன் ப்ரௌன் கலர் கூட வரலாம், தப்பில்லை. நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த சீரகம், மிளகு, சோம்பு, தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருந்தாலே அது கூடவே நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அந்த சமயத்தில் நாம் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி விடணும். இந்த எண்ணெயிலே வதங்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை நமக்கு நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா ஒரு கலருக்காக தான் சேர்த்துறேன். குழம்பு நல்லா கொதித்து வரும்போது மேலே நல்லா ரெட்டிஷாக வரும், அதுக்காக இதை நான் சேர்த்துறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, தக்காளி, தேங்காய், சீரகம், மிளகெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுங்க. அடி பிடிச்சிடாமல் கிளறுங்க. நான் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்கல இதில், அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. டக்குன்னு அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக அப்படியே கசிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இது 4யும் நான் இதிலே சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இந்த சாந்து வந்து எண்ணெயிலே வெந்து வரணும். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு நான் இப்போ வந்து கறி மசால் தூள் சேர்த்துறேன். நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம். அந்த கறி மசால் தூள் தான் சேர்த்துறேன். நீங்கள் எந்த தூள் வேணாலும் சேர்த்திக்கலாம். சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா வேணால் நீங்கள் கொஞ்சமாக நான் மிக்ஸி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதித்து வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக தேங்காய் ஒரு அரை பீஸை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். மாதிரி தேங்காய் துண்டு சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சேர்த்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பாருங்கள், ஓரத்துலலாம் எண்ணெய் கசிஞ்சு வருது. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க சிக்கன் நல்லா ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்து அலசி வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த சாந்தெல்லாம் இதில் ஒட்டி வர மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. ஒரு 2 minutes அளவுக்கு கிளறுங்க. அப்போ தான் அந்த சாந்தெல்லாம் கிளறி சிக்கனில் பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சால்ட்டு சேர்த்திக்கோங்க. சிக்கனில் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வரும். நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா சிக்கன்லேயே தண்ணி விட்டு வருங்க. இப்போ வரைக்கும் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த வாட்டரும் ஆட் பண்ணலை. இப்போ நான் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு சிக்கனில். நான் எதுவும் தண்ணியே ஆட் பண்ணவே இல்லைங்க. அது சிக்கனில் வெந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜே உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதே ஸ்டேஜில் கூட நீங்கள் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து மிக்ஸி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, மீதி வாட்டரும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிரேவியாக வரணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் விடுறேன். மூடி வச்சிடுறேன். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சுல்ல. பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக. இந்த ஸ்டேஜில்
நான் நல்லா நறுக்கி வச்சுருக்க மல்லி இலையெல்லாம் தூவி, இந்த மாதிரி மல்லி இலை தூவிட்டு ஒரு டைம் கரண்டியால் கிளறி கொடுங்க. அந்த மல்லி இலை வாசனை நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க கிளறி விட்டு. பாருங்கள், நான் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சில்லிக்காக ஊற வச்சுருக்கேன். என் பசங்களுக்கு சில்லினா தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.